தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பாயிரம். இல்லறவியல் 13வது அதிகாரம். அடக்கமுடைமை 124வது குறள். நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. இந்த குறளின் விளக்கம்: தன் நிலையிலிருந்து திரிந்து போகாமல் அடங்கி இருப்பவனின் தோற்றமானது மலையை காட்டிலும் மிக பெரிதான உயர்வு உள்ளதாகும். அதாவது தன்னோட நிலையிலிருந்து கொஞ்சம் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் பிறழ்ந்து போகாமல் அடக்கமாக பணிவாக ஒருத்தன் இருக்கிறார் அப்படின்னா அவரோட வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்க மலையெல்லாம் விட உயர்ந்து இருக்குமா. தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரியதாகும். தன் நேர்மையான வழியை விட்டு விலகாது அடக்கத்துடன் வாழ்பவனை பற்றிய பிறர் மனத்தோற்றம் மலையை காட்டிலும் மிக உயரமானது. தன் நேர்மையாகவும் பண்பாகவும் அடக்கமாகவும் பிறருக்கு எந்த ஒரு இடைஞ்சல் இன்னல் இல்லாமல் பிறர் முன்னாடி கர்வம் இல்லாமல் வாழ்கிற ஒருத்தனோட வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்க மலையெல்லாம் விட உயர்ந்ததாக இருக்குமா. அந்த மலையை காட்டிலும் சிறந்ததான் அவனோட வாழ்க்கை. உறுதியான உள்ளமும் அத்துடன் ஆர்ப்பாட்டமற்ற அடக்க உணர்வும். ஒரு சின்னதாக ஒரு செயலை செஞ்சிட்டா கூட உடனே ஒரே ஆர்ப்பாட்டம், நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணி தற்பெருமை. தன்னால் அவரே பேசி மகிழ்ந்துக்குவார். அவரே ஒருத்தரோட பெருமையையும் ஒருத்தரோட உயர்வையும் அடுத்தவங்க தான் சொல்லணும். ஆனால் இவரே பறைசாற்றிக்குவார், நான் அதை பண்ணிட்டேன் நான் இதை பண்ணிட்டேன். அங்கே தான் இருக்குது அவரோட எண்ண ஓட்டங்களும் செயல்களும். அந்த மாதிரி ஆர்ப்பாட்டமற்ற அடக்க உணர்வும் கொண்டவரின் உயர்வு மலையை விட சிறந்தது என போற்றப்படும்.